வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அமீர் அண்ட் பாவனி ஜோடி வந்து பிக் பாஸ்லேருந்தே செம்ம வைரலான ஜோடி. அவங்க பிக் பாஸ் சீசன் 7 கலந்துக்கிட்ட அதுக்கப்புறமேல 2 பேருக்கும் இடையே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அந்த நெருக்கம் காதலாகி இப்போ திருமணத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அமீர் மேலே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இப்போ வந்து பாவனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அவங்க வந்து அமீரை பற்றி பேசின ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பேசுபொருள் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ஃப்யூச்சருக்காக தான், கெரியருக்காக தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் இது எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுக்குது. இந்த வலியை என்னால் தாங்க முடியல அமீர், ப்ளீஸ் என்கிட்ட திரும்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்க இந்த வீடியோ தான் இன்றைக்கி வைரலாக போகுது. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, விஜய் பிரியங்கா விஜய் டிவியில் ஆங்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அவங்களுக்கும் பாவனிக்கும் இடையேயான அந்த நட்பு வந்து மேபி அந்த நட்புனால தான் அமீர் வந்து பாவனியை விட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரவலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரியங்கா வந்து அமீரை பார்த்து, நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை நீ பிரிக்கணும்னு நினைக்காத, அப்புறம் நான் உன்னை பிரிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமீருக்கு யாருமே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா கூட அஷ்ரஃபோட குடும்பம் அமீரை தன்னுடைய ஃபேமிலியை உள்ள ஒரு பர்சனாக நினச்சி அவனுக்கு வழிகாட்டிட்டு வந்தாங்க. அந்த வகையில் அஷ்ரஃபோட பொண்ணான ஐஷு வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது வந்து அமீரும் பாவனியும் சேர்ந்துக்கிட்டு ஐஷுவை கார்னர் பண்ணுறது, ஐஷு மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களால் இன்றைக்கி அஷ்ரஃப் குடும்பமும் அமீர் குடும்பமும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இதை சொல்கிற விதமாக அவங்க வந்து அமீரோட மேரேஜுக்கு கூட அழைக்கப்படலை. அதுக்கு கோவப்பட்டு அஷ்ரஃப் ஒரு வீடியோ என்ன போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெருவில் இருந்து ஒரு நாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே தயவுசெய்து திருப்பி அமுச்சிடுங்க. அது மேலே உங்கள் பாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் தயவுசெய்து வைக்காதீங்க. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா கடைசியாக அந்த நாய் வந்து வளர்த்த உங்களையே கடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார். இன்றைக்கி அவர் வந்து அவருடைய மொத்த ஃபேமிலி கூட இந்த விஷயத்தால் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அமீருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வழியை காட்டினாங்க. ஆனால் அமீர் வந்து தன்னுடைய சொந்த மேரேஜுக்கு கூட அஷ்ரஃபோட ஃபேமிலியை இன்வைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மேரேஜ் பண்ண டைம் அப்போது ரொம்பவும் வைரலாக போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஷ்ரஃபோட பொண்ணு ஐஷு வந்து ஒரு பதிவை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்காக நிறைய பேர் சப்போர்ட்டிவாக பேசுகிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தயவு செய்து நெகட்டிவாக நிறைய விஷயம் பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசாதீங்க. நான் அமீரை இன்னும் என்னுடைய ஒரு சகோதர மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். அமீர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களுடைய ஸ்பெஷல் மொமெண்ட்ஸில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிற பக்குவமும் ஒரு ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீ ஏன் என்னை கூப்பிடலை, இன்வைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஃபைட் பண்ணக்கூடாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. மேபி அவரோட ஸ்பெஷல் அக்கேஷனில் நாங்கள் இருக்கிறத அவர் விரும்பாத கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ்லேயே எனக்கு வந்து தெருநாய்க்கு கூட நன்றி இருக்குது, ஆனால் உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அமீரை பற்றி பேசின சில நெகட்டிவ் விஷயங்கள் எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதனுடைய பிரதிபலனை ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கறதுங்கிறத விட ஒரு நன்றி கெட்ட செயல் வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பட் அதுக்கு பிரதிபலனை அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக ஹர்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஐஷு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ்லேருந்தே எனக்காக பாசிட்டிவாக எனக்காக சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய லைஃப் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் கேருக்கு நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஐஷு பேசியிருந்தாங்க. இந்த வகையில் தான் அமீரோட ஒய்ஃபான பாவனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமீரை நம்பக்கூடாது, நம்ப வேணாம், அமீர் கூட உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறத தயவுசெய்து ரீகன்சிடர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் நான் எதையுமே நான் காது வாங்கிக்கல. ஏன்னா அமீர் கூட என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிங்க்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ தட் நான் அவர் கூட என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நவ் ஐ ரிக்ரெட் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமீர் வந்து இப்போ பாவனியை பிரிஞ்சு தனியாக தான் வசிச்சுட்டு வராரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாவனி வந்து
அமீர் வந்து தன்னுடைய கெரியருக்காக, அதாவது அவனுடைய கெரியரில் அவன் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் என்ன அவன் பிரிஞ்சிருக்கிறான். அது எனக்கு புரியுது. பட் என்னோட மனசுக்கு அதை என்னால் புரிய வைக்க முடியல. அமீர் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அமீர் வந்து இப்போ சமீப காலமாக ஃபீல் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து யாரோ ஒரு சிலர் வந்து, நீ வந்து பாவனியோட பணத்தில் தானே பிழைக்கிற, நீ உனக்குன்னு தனியாக ஐடென்டிட்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது, உன்னுடைய மொத்த ஐடென்டிட்டியே பாவனி தான். ஸோ நீ வந்து திமிரா பேசுகிறதுக்கு உனக்குலாம் எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரிட்டிசைசேஷன் தான் இன்றைக்கி அமீர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம். நான் வந்து என்னுடைய இதில் தான் நீ இருக்கிற அப்படின்னு நான் சொல்லலை. பட் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது வீட்டுக்கு வந்துட்டு போ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை பார்க்காம, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அமீர் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கின மாதிரி ஒரு பதிவை பாவனி கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் விஜய் பிரியங்காவுக்கும் பாவனி அமீருக்கும் ஒரே டைமில் தான் மேரேஜ் ஆச்சு. பாவனியும் அமீரும் தன்னுடைய மேரேஜை முடிச்சுட்டு விஜய் பிரியங்காவோட மேரேஜை அட்டன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாவனியும் விஜய் பிரியங்காவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட அமீர் வந்து ஒரு அப்போ விளையாட்டாக என்ன கேட்டிருக்காங்க விஜய் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே சண்டையே வராதா, உங்களுக்குள்ளே எப்போ சண்டை வரும், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ தான் என் பொண்டாட்டி உங்களை விட்டு நான் பிரித்து கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அமீர் சொன்னதுக்கு விஜய் பிரியங்கா, என்னை என் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து பிரிக்கணும்னு நீ நினச்சினா கூட உன்னை அவகிட்டேருந்து நான் பிரிச்சுடுவேன், மைண்ட் இட் அப்படிங்கிற மாதிரி அமீரை வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போச்சு. ஏன்னா விஜய் பிரியங்காவும் பாவனியும் ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் விஜய் பிரியங்கா வந்து தன்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அதை பற்றி அவங்க வெளியில் சொல்லலை அப்படின்னு இல்லைனாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த இப்போ இருக்க செகண்ட் மேரேஜ் லைஃப் அவ்வளோ வந்து ஜாய்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் பிரியங்கா வந்து ஒரு மெச்சூர்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணினதே ரொம்ப யோசித்து தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற விதத்தில் லவ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குமே நடுவில் இருக்குது. அவர் லண்டனில் ஒர்க் பண்ணாலுமே விஜய் பிரியங்காவுக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஸ்பேஸை அவர் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு தான் வராரு. அப்படிங்கிற விதத்தில் அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் வந்து விஜய் பிரியங்காவே நிறைய இன்டர்வியூஸில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. யூத் படம் கிட்டத்தட்ட 1 வீக் தாண்டி தன்னுடைய வசூலை கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட தாய் கல்வி ரிலீஸ் ஆகி 20 டேஸில் ஈட்டின வசூலான 65 க்ரோஸை கொஞ்ச நாள்லேயே யூத் படம் கிராஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே தாய் கல்வியும் யூத் படமும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்குது. அந்த வகையில் யூத் படம் கென் கருணாஸ் இயக்கி நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக இருக்கிற அந்த படம் இந்த வீக்கெண்டில் கிட்டத்தட்ட 20 க்ரோஸுக்கு மேலே தன்னுடைய வசூலை அள்ளி குவிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 20 டேஸ் வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா யூத் படம் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நிறைய முன்னணி நடிகர்கள் கருணாஸ் கூட ஒர்க் பண்ணவங்களான சூர்யா, சிம்பு, சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே கென் கருணாஸை வீட்டுக்கு அழைச்சி மொத்த டீமையும் என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு பார்ட்டி மாதிரி ட்ரீட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நிறைய மூவிஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் மூவிஸோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒர்க் வித் வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சிம்பு அட்வைஸ் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்கள் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு.